ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். பிரியாணி பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 250 ml ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு ஒரு கிராம் போட்டுக்கலாம். அதை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். 400 கிராம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முன்னாடியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆயிலில் 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு போடலாம். கேரட் பீன்ஸ் கூட போட்டு உருளைக்கிழங்கு வதக்கினா சீக்கிரமாக அது மசிஞ்சிரும், கிரேவி திக்காகிடும். அதனால் நாம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் அதை போட போகிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நாம் பிரியாணிக்கு எதுவும் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீர் ரெட் சில்லி 1.5 ஸ்பூன் தான் போட போகிறோம். இந்த ஆயில்லையே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவே நல்ல கலர் கொடுக்கும் ரைஸ்க்கு. நாம் எதுவும் எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ புதினா, கொத்தமல்லி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. 400 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். ஒரே டம்மாக வைக்க போகிறதில்ல. பக்கத்தில் ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், சுட தண்ணி. 1 கிலோ அரிசிக்கு 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடாகினதுக்கப்புறம் நாம் ஊற வச்ச 1 கிலோ சீரக சாம்பார் ரைஸை அதில் போட்டு 2 நிமிஷத்தில் வடித்து எடுத்துக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். நம்ம மூடி வச்ச கிரேவியை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். சாப்பாடை வெடிச்சாச்சு. இப்போ கிரேவியில் சென்டராக கொட்டிக்கலாம். அப்போ தான் காய்கறியெல்லாம் சைடில் வந்துட்டு சாப்பாடு நேராக சென்டரில் போகும், நல்லா குக் ஆகும். இப்போது நம்ம டம் வைக்க போகிறோம். அரிசி கொட்டியாச்சு. நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியும் கிரேவியும் லெவலாக இருக்கணும். தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம அரிசி வடித்த தண்ணியே ஊற்றிக்கலாம். இப்போ நாம் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேம் 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு டம் வைக்க போகிறோம். நல்லா வெயிட்டான பாத்திரத்தை வச்சு மேலே டம் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து மூடி சைடில் இருந்து கொஞ்சம் ஆவி வெளியே வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நாம் பிரியாணி குண்டான திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. சுவையான சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.